அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் ஆதி பருவம் பகுதி 38 பார்க்க போகிறோம். பஞ்சல நாட்டின் தலைமை பட்டணத்தில் சுயம்வரத்துக்காக மகத்தான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்துச்சு. பிரபலம் வாய்ந்த ராஜகுமாரர்களுக்கு எல்லாம் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்துச்சு. துரியோதனனை தலைவனாக கொண்டு கௌரவர்கள் அங்கே வந்திருந்தாங்க. கர்ணனும் அங்கே வந்திருந்தான். சகோதரர்களாகிய பலராமனும் கிருஷ்ணனும் அங்கே வந்திருந்தாங்க. வந்திருந்த மன்னர்களில் பெரும்பாலானோர் நடக்க இருக்கிற நிகழ்ச்சியை வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. போட்டி போடுவதற்கு பலர் வந்திருந்தாங்க. இவங்க அனைவரும் அமர்வதற்கு பொருத்தமான இடவசதிகள் செய்யப்பட்டிருந்துச்சு. அழைப்பு இல்லாதவர்களாகவும் யாருக்கும் அறிமுகமாகாத பாண்டவர்கள் இந்நகரத்துக்கு வந்தாங்க. ஒரு குயவனோட வீட்டில் அவங்க தங்கியிருப்பதற்கு இடம் தேடி கொண்டாங்க. பிச்சையாக அகப்பட்டதை அவங்க பூசித்து வந்தாங்க. வீதிகளில் அலைந்து திரிந்து அங்கு நிகழும் சுயம்வரத்தை பற்றி விவரங்களை எல்லாம் அவங்க சேகரித்து கொண்டாங்க. அர்ஜுனன் மட்டும் உயிரோடு இருப்பானா? அவன் திடீரென்று கவர்ச்சிகரமாக மேடையில் தோன்றி மற்ற போட்டியாளர்களை எல்லாம் பின்வாங்கும்படி அவன் தோற்கடித்தான் என்னும் பேச்சு மக்களிடையே இருந்தது. குறிப்பிட்ட சுயம்வர நாள் வந்தது. மேடை மிக அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்துச்சு. நறுமணம் எங்கும் தவழ்ந்து கொண்டிருந்துச்சு. இனிய இசை எங்கும் எதிரொலித்து கொண்டிருந்தது. மன்னாதி மன்னர்கள் கவர்ச்சிகரமான பாங்கில் அவரவருக்குரிய ஆசனங்களில் அமர்ந்து கொண்டாங்க. அதற்கு நேர்மாறாக மாறுவேடம் பூட்டிருந்த பாண்டவர்கள் தனித்தனியாக வந்து பிராமணர்களுக்குரிய இடங்களில் அமைதியாக அமர்ந்து கொண்டாங்க. அவங்க தனித்தனியாக வந்ததுக்கு காரணம் ஒன்று இருந்தது. அனைவரும் சேர்ந்து வந்தால் நிச்சயமாக உலகத்தவர்கள் அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அவங்க தனித்தனியாக வந்து அமர்ந்து கொண்டாங்க. அகன்ற கொட்டகையின் மத்தியில் அரங்கம் அமைக்கப்பட்டு இருந்தது. அங்கு திருஷ்டத்யும்னன் தன்னுடைய சகோதரி திரௌபதியை அழைச்சிட்டு வந்தான். பிறகு போட்டியிடுவதற்காக வந்தவங்களில் பெயர்களை வாசிக்கிறான். திரௌபதி அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தாங்க. தெய்வீக சௌந்தரியம் அவங்களோட இயல்பாக இருந்தது. அவள் அணிந்திருந்த ஆடை அந்த அழகை மேலும் அதிகரிக்கும்படி செய்தது. பூமாலை ஒன்றை அவள் கையில் ஏந்தியிருந்தாள். வெற்றி பெற்ற ராஜகுமாரனுக்கு அந்த மாலையை அவள் சூட்டுவாள். திரௌபதி தன் கண் பார்வையை கீழே தரையின் மீது வைத்தவளாக அமைதியுடன் நின்று கொண்டிருந்தாள். போற்றுதற்குரிய மன்னர்கள் இருக்கும் பேரவையில் திருஷ்டத்யும்னன் பேச ஆரம்பித்தான். எல்லாருடைய கவனத்தையும் பணிவோடு வேண்டுகிறேன். இதோ இங்கு வில் இருக்கிறது. 5 அம்புகள் இருக்குது. ஒரு துவாரத்தை கூடிய சக்கரம் ஒன்று மேலே சுழன்று கொண்டிருக்குது. அதுக்கு மேலே இலக்கு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. சுழன்று கொண்டிருக்கிற சக்கரத்தின் வாயிலாக மேலே இருக்கிற இலக்கின் மேல் எய்பவர்கள் என் சகோதரியை திருமணம் செஞ்சு கொடுக்குறோம். இது எங்களோட உறுதிமொழின்னு திருஷ்டத்யும்னன் பேசி முடித்தான். வேந்தர்கள் அனைவரும் வில்லையும் அம்பையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது கிருஷ்ணனுடைய கருத்து சபையில் அமர்ந்திருந்தவர்கள் மீது சென்றது. தன் பார்வையை எல்லா பக்கமும் அவன் செலுத்தினான். பிராமணர்களிடையே பாண்டவ சகோதரர்கள் மாறு வேடத்தில் அமர்ந்திருப்பதை கிருஷ்ணன் கண்டுகொண்டான். அவர்கள் உயிரோடு இருப்பதை பார்த்து அகமகிழ்ந்து கொண்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரௌபதியோட சுயம்வரம் பார்ப்போமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.